வேலூர் அணைக்கட்டு தொகுதியில் நூற்றாண்டு கால கோரிக்கையாக இருந்த தடுப்பணை திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அணையில்லாத ஊருக்கு அணைக்கட்டு என்று பெயர். நூற்றாண்டுகளாக இருந்த கனவு இப்போது நனவாகும் தருணம் வந்துவிட்டது. வேலூர் மாவட்டத்தின் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி. விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள். ஒவ்வொரு மழைக்காலத்தையும் நம்பிக்கையுடன் எதிர்நோக்கும் மக்கள். அந்த நம்பிக்கைக்கு இன்று உறுதியான தீர்வு கிடைத்துள்ளது. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 23-24 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னத்துலேருந்து அணை வருதுன்னு சொன்னாங்க, வரவே இல்லை. அடிக்கால் கூட நட்டாங்க, அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போது அடிக்கால் நட்டு ஆரம்பிச்சிருக்காங்க வேலை. இதிலெல்லாம் நாங்கள் எல்லாம் நிலம் வச்சுருக்கோம். போர் போட முடியாத சுச்சுவேஷன்லலாம் இருக்கோம் நாங்கள் நிறைய பேர். இதால் நீர் வந்தால் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விவசாயம் செய்வோம். இதால் ஒரு மகிழ்ச்சி தான், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மாமனார் காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, அணை போடுறாங்கன்ட்டு. இன்னுமே அணை இப்போது எம்எல்ஏ கூட சொல்லிட்டு தான் வந்தார். இந்த இதுக்கு இந்த அணையே இல்லாத ஊரில் அணைக்கட்டுன்னு பேர் இருக்குது, நான் அணை கட்டியே காட்டுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கு இப்போ நிறைவேற்றிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். 176.02 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேல் அரசம்பட்டு கோவில் மலையாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. 147.58 ஏக்கர் பரப்பளவில் 310 மீட்டர் நீளம், 10.50 மீட்டர் உயரம், 5 மீட்டர் அகலத்தில் உருவாகும் இந்த அணை அங்குள்ள நீர்வளத்தை முற்றிலும் மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வரைக்கும் அணை கட்டுறேன்னு எத்தனையோ ஆட்சி வந்தாங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க, கட்டலை. இப்போ அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க, பெருசாக விழா பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். என் கிராமமெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதனால் வேண்டி எங்கள் கிராமம் மட்டும் ஒன்றும் பயனடையாது. இங்கேருந்து வெளியே மாதனூர், பள்ளிகொண்டா, கரடிக்குடி அந்த அளவுக்கு போகும். சுமாராக ஒரு 25 அளவுக்கு ஏரிங்க ரொம்ப. ஏன்னா அதுக்கு முன்னே ஏரிங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு மழை வந்தால் மட்டும்தான் போகும், பெருசாக தண்ணி வரும். இந்த திட்டம் வெறும் கட்டுமானம் அல்ல, இது ஒரு வாழ்வாதார புரட்சி. 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள், ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள், 10க்கும் அதிகமான ஏரிகள், இவை அனைத்தும் இந்த அணையின் மூலம் புதிய உயிர் பெறும். மழையில்லாத காலங்களிலும் கூட இந்த அணை நீரின் ஆதாரமாக இருந்து விவசாயத்தை தாங்கும் சக்தியாக மாறும். இந்த திட்டத்தை சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்திய அணைக்கட்டு தொகுதி எம்எல்ஏ நந்தகுமார் மக்களின் குரலை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். அதேபோல் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சருக்கும் மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். எனக்கு 53 வயசாகுது. அப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க, இந்த மாதிரி அணை வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வெளியும் வந்த பாடு இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ நந்தகுமார் அண்ணா வந்த பின்னாடி சட்டமன்றத்தில் ஒரு 4 முறை 5 முறை ஏடிஎம் ஆட்சியருக்குள்ளே அவர் எம்எல்ஏ இருந்தார். அப்போயே கேட்டார். அப்போது அது சரி சாய்க்க முடியல அவங்களால. இப்போது ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா வந்த பின்னாடி மறுபடியும் அதை எடுத்து காட்டினார். எங்களுக்கு அந்த அணை வேணும், அணையே இல்லாத ஊருக்கு அணைக்கட்டுன்னு பேர், அதனால் எங்கள் அணைக்கட்டுக்கு எனக்கு அணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ரொம்ப போராடி அதுக்கப்புறம் ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்களுக்கு அணை கட்டுறதுக்கு நிதி ஒதுக்கி எங்களுக்கு தந்துருக்கிறாரு. அதனால் இந்த ஊர் மக்கள் ஒரு 100 கிராமங்கள் அதனால ரொம்ப பயனடைவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் மக்களின் ஒரே வேண்டுகோள் இந்த திட்டம் விரைவில் தொடங்கி தாமதமின்றி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே. தந்தி டிவி செய்திகளுக்காக வேலூரில் இருந்து செய்தியாளர் பிரபாகரன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.